இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றதே வந்து இந்த கேஸ்டிங் இடத்துல தான் வந்து நிறைய பேசப்படுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எங்கே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்குது? நீங்க சொல்ற மாதிரி சில இடத்துல இல்லை, அது பல இடத்துல நடக்குது. மேக்ஸிமம் நான் மூவிஸ் பண்ணாததுக்கு காரணமே அதுதான். அந்த மாதிரி கால்ஸ் வரும்போது நான் ஃபர்ஸ்ட் கேட்குறது வந்து க்ளீன் ப்ராஜெக்டா அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட் கேட்பேன். க்ளீன் ப்ராஜெக்ட் கோட்வேர்டா? ஆமாம், நிறைய மேல் கேஸ்டிங் டைரக்டர்ஸும் இருக்காங்க, நிறைய ஃபீமேல் இருக்காங்க. ஸோ எல்லாருமே அந்த மாதிரி கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு வந்துட்டு வெப் சீரிஸ் பண்ணுறோம், ஸோ ஆர்டிஸ்ட் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. ஆக்சுவலி அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸ்டோரி டிஸ்கஷன் சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. பட் அங்கே வந்து ஸ்டோரி டிஸ்கஷனே நடக்கல. 10-15 கேர்ள்ஸு, ஒரு 4-5 பசங்க வந்துட்டு பாட்டு போடுறானுங்க, டான்ஸ் ஆடுறானுங்க, சாப்பிட்றானுங்க, அப்புறம் தனித்தனியாக 2-3 பேர் ஒரு ரூமுக்கு போகிறானுங்க வராங்க. ஸோ இப்படியும் கூப்பிட்டு வச்சு ஏமாத்துறாங்க. பட் கடைசி வரைக்கும் அவங்க எந்த ப்ராஜெக்ட்டுமே பண்ணல. இப்போ ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது இந்த இஷ்யூ. இதே வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்துட்டு ஒரு பொண்ணாக இருக்கா அப்படின்னா அந்த பொண்ணுக்குமே அந்த டார்ச்சர் இருக்கும். இந்த பிரச்சனைன்றது பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு, இல்லை ஆண்களுக்கும் உண்டா? பொண்ணுங்களுக்கு தான் நம்ம இருக்குது அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கோம். பட் பசங்களுக்கும் அந்த இது இருக்கு. இந்த ஆடிஷன் அப்படின்னு நம்ம பேசும்போது இது டைரெக்டாக தான் இருக்குமா? ஏன்னா வீடியோ கால்லாம் ஆடிஷன் நடக்கிறது உண்டா? மேக்ஸிமம் வந்துட்டு வீடியோ கால் போகாது. நார்மல் ப்ராஜெக்ட், க்ளீன் ப்ராஜெக்டில் வீடியோ கால் வந்துட்டு 70% வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுவாங்க. டைரெக்டாக தான் போவாங்க. நார்மலாக பண்ணுறவங்க வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, சாரீ, சுடிதார், இல்லை உங்களுக்கு எதுனா கம்ஃபர்டபுளான ட்ரெஸ், டீசென்ட் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. பட் இவங்க என்ன சொல்லுவாங்க, வல்கரான ட்ரெஸ்ஸஸ், கம்மியான ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி போட்டு பண்ண சொல்லுவாங்க. இவங்க நிஜமாவே ஃபேக் பீப்புள் தான் அப்படின்றது என்னெல்லாம் பேசுறதை வச்சு நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? ஐசிங் வேர்ட்ஸ். ஒரு பொண்ணு வந்துட்டு ஆசை வார்த்தை காட்டி பேசுறது அப்படி சொல்லுவாங்கல்ல, நிறைய உனக்கு வாங்கி கொடுக்குறேன், எனக்கு இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது. ஏன்னா உண்மையாக பண்ணுறவங்க வந்துட்டு யாருமே டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு டிமாண்ட் பண்ணுறதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். பேசணும், ஓப்பன் அப் பண்ணணும். பேசிட்டு நிறைய கேள்வி கேட்டாலே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பேசாமல் வந்துட்டு சரி ஓகே அவங்க சொல்லிட்டாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலுமே எந்த ஃபீல்ட்லையாக இருந்தாலுமே அது தப்பு தான். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். சினிமா, சீரியல் இப்படியெல்லாம் பேசும்போது பலருக்கும் அதுக்குள்ளே நுழையணும், நம்மளும் நடிக்கணும், நல்ல விதமாக வரணும்னு நிறைய கனவுகள் இருந்தாலும் அதுக்கான என்ட்ரி அப்படின்னு பார்க்குறது இந்த கேஸ்டிங் கால் அப்படின்னு சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். இங்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அந்த சமயத்தில் ஒரு கேஸ்டிங் டைரக்டர் வந்து அவங்க நிஜமாகவே நடிக்கிறாங்களா, அதுக்கெல்லாம் பொருந்தி வராங்களா அப்படின்னு பார்த்து தான் அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறாங்க. ஸோ அப்படியான இடங்களில் நிறைய நல்லதும் இருக்குது, நிறைய கெட்டதும் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம். அந்த சமயத்தில் இந்த கேஸ்டிங் டைரக்டர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ரோல் என்னவா இருக்குது, எப்படி இந்த வாய்ப்புகள் உருவாகுது, இதை பற்றி தான் இன்றைக்கி பேசுகிறதா இருக்கோம். நம்ம கூட கேஸ்டிங் டைரக்டர் இலக்கியா மேம் இருக்காங்க. இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக பயணப்பட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம். இப்போ ஒரு கேஸ்டிங் டைரக்டர்னா அவங்களோட ரோல் என்னவா இருக்கும்? இப்போ ஒரு லீட் ரோலுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு கேஸ்டிங் டைரக்டர் தனியாக இருப்பாங்க. மற்ற ஆக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு கேஸ்டிங் டைரக்டர் இருப்பாங்க. அப்படியா? அப்படி கிடையாது. இப்போ லீட் ரோலு, இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் அதுக்கெல்லாம் வந்துட்டு கேஸ்டிங் டைரக்டர் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்துட்டு எப்படின்னா, இப்போது ஒரு சீரியலுக்கு வந்துட்டு மெயின் லீட் மேல், ஃபீமேல் அது மாதிரி நம்ம கொடுப்போம். அது இல்லாமல் வந்துட்டு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி, சித்தி, சித்தப்பா இவங்கெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் த்ரூ அவுட் அந்த சீரியல் ஃபுல்லாக வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம கொடுப்போம். மோஸ்ட்லி சீரியல்ஸ்னால் வந்துட்டு நம்ம சவுத் இண்டியன் மட்டும்தான் நம்ம பார்ப்போம். நார்த் இந்தியன்லேருந்து நம்ம மேக்ஸிமம் வர மாட்டோம். பிகாஸ் காஸ்ட் வைஸ், லொக்கேஷன் வைஸ், அகாமடேஷன் எல்லாமே நம்ம அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வருன்றதுனால வந்துட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இது மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது ஒரு சீரியல் வருது, அதுக்கு மேல் லீட் ஃபீமேல் லீட் வருது அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நிறைய குரூப்ஸ் இருக்கும். அப்புறம் வந்துட்டு நிறைய இன்ஸ்டாகிராம் இருக்கும். இல்ல அதில் நம்ம அதுதான் போஸ்ட் கேட்குறேன் மேம். போடுவோம். இப்போ வந்து ஒரு கேஸ்டிங் கால் அப்படின்றது இருக்கு இல்லையா? ம். அது எப்படியெல்லாம் ஸ்ப்ரெட் பண்றீங்க? எப்படியெல்லாம் எங்கிருந்தெல்லாம் ஆட்களை தேர்வு செய்றீங்கன்றது? இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் மூலியமா பண்ணுவோம். இன்ஸ்டாகிராம்லேயே நிறைய பேஜஸ் இருக்கும், ஃபேஸ்புக்கில் இருக்கும், அப்புறம் நமக்குன்னு நிறைய குரூப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்டு அவங்க மூலியமாக ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இது மூலியமாக தான் நம்ம வந்துட்டு நெட்வொர்க் டெவலப் பண்ணுவோம். ஸோ இப்போ இன்னைக்கு நடக்கிறதே நம்ம எடுத்துக்கலாம் மேம். ஒரு கேஸ்டிங் கால் வந்து நம்ம கால் ஃபார் பண்றோம். ஒரு இன்ஸ்டாகிராம்ல அதை பத்தி போடுறோம். அதில் லொக்கேஷன் அந்த அந்த இடத்துக்கு வந்து இப்போ வர்றாங்க நடிக்கிறதுக்கு அப்படின்னா,
இப்போ கேஸ்டிங் டைரக்டரோட ரோல் என்னவா இருக்கும்? அங்க வந்து ஆடிஷன் தான் நடக்கும் இல்லையா? ஆக்சுவலி நம்ம எடுத்த உடனே வந்துட்டு ஓ! ஆடிஷனுக்கு போ மாட்டோம். எடுத்தோனே ஆடிஷன் இல்ல. ஆடிஷன் போக மாட்டோம். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போஸ்ட் போடுவோம். இப்போ இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல Facebookலயோ இல்ல வந்துட்டு வேற எந்த சோஷியல் மீடியாலயோ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் போஸ்ட் போடுவோம். போஸ்ட் போட்டு நம்ம நம்பர், மெயில் ஐடி கொடுத்து அவங்களோட ப்ரொஃபைல நம்ம வந்துட்டு நம்ம மெயில் ஐடிக்கோ இல்ல மொபைலுக்கோ வந்துரும் வாட்ஸ்அப்புக்கு. ஒரு 100 ப்ரொஃபைல் நமக்கு மெயில்ல வாட்ஸ்அப்ல வருது அப்படின்னா 100 ப்ரொஃபைல் நம்ம சென்ட் பண்ண மாட்டோம். அதுலேருந்து ஒரு 10, 20 ப்ரொஃபைல் நம்ம வந்துட்டு ஃபில்டர் பண்ணுவோம். அதுல வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வர வைக்கிறது வந்துட்டு ஒரு 10 ப்ரொஃபைல் இருக்கும். அதுல வந்துட்டு நம்ம வந்து ஓகே, அ இவங்கள வந்து ஆடிஷனுக்கு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆடிஷனுக்கு வர சொல்றதுலேருந்து ஒரு 5 ப்ரொஃபைல் இல்ல 3 ப்ரொஃபைல் நம்ம எடுத்துப்போம். அதுதான் நம்ம சேனல் கொண்டு போவோம். ஸோ எடுத்தோனே ஆடிஷனுக்கு நம்ம போமாட்டோம். ஸோ அதுக்கு இப்போ ஒரு 5 பேர நீங்க ஃபைனலா செலக்ட் பண்ணி வைக்கிறீங்க. இவங்க ஃபிட் ஆவாங்க அப்படின்னு. இவங்கள எல்லாமே நம்ம கூப்பிடலாம் ஆடிஷனுக்குன்ற முடிவு யார் எடுப்பா? டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ், ஸ்கெட்யூல் டைரக்டர் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஐ மீன் நாங்க கேஸ்டிங் டைரக்டர் எல்லாமே டீமா உட்காந்து ஒர்க் பண்ணி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு வர சொல்லுவோம். இப்ப நீங்க தான் வந்து இப்ப டைரக்டருக்கு ரிப்போர்ட் பண்ணுவீங்களா? இல்ல ஆமா. டைரக்டர், ப்ரொடியூசருக்கு வந்துட்டு நம்ம தான் ரிப்போர்ட் பண்ணுவோம். ஓகே. ஏன்னா வந்துட்டு, நான் வந்து தேர்ட் பார்ட்டி அப்படி வந்துட்டு போமாட்டேன். பிகாஸ் ஏன்னா இப்போ நீங்க சொல்ல சொல்ல வரீங்கல்ல, அந்த தேர்ட் பார்ட்டி மூலியமா போம்போது நமக்கு நெறைய வந்துட்டு ஃபேக் கால்ஸ் அந்த மாரி தான் வரும். இப்ப நம்ம டைரக்ட்டா வொர்க் பண்ணும்போது தான் சரி ஓகே. இந்த புரொடக்ஷன் நல்ல புரொடக்ஷன். இந்த டைரக்டர் நல்ல டைரக்டர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால எனக்கு மோஸ்ட்லி இந்த அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்துட்டு 99% எனக்கு வந்துட்டு வராது. அப்படி வரும்போது நான் அத அவாய்ட் பண்ணிருவேன். இப்போ ஆக்சுவலா நீங்க சொன்ன மாரி இந்த இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் அப்படின்றதே வந்து இந்த கேஸ்டிங் இடத்துல தான் வந்து நெறைய பேசப்படுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க அதுல சூஸியா யார் நல்ல ப்ராஜெக்ட் இருக்கு, நல்ல புரொடக்ஷன் இருக்கு, அத பார்த்து தான் நான் பண்ணுவேன்னு நீங்க சொல்றீங்க. அப்போ சில இடங்கள்ல தவறு நடக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். அது மாரி செய்திகள் எல்லாம் கேள்விப்படுறோம். இப்ப கேஸ்டிங்க்குன்னு வர சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து தப்பா வந்து அவங்க எதிர்பார்ப்பு சொல்றது, அத ஓப்பனாவே கேட்கறாங்க அப்படின்றதெல்லாம் நெறைய நீங்களும் பார்த்திருப்பீங்க. இன்டர்வியூஸ்லயே நெறைய பேர் ஓப்பன் அப் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு. எங்க இந்த மாரியான பிரச்சனைகள்லாம் நடக்குது? நீங்க சொல்ற மாரி சில இடத்துல இல்ல. அது பல இடத்துல நடக்குது. ம். பிகாஸ் எனக்குமே கேஸ்டிங் கால் வரும். நான் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே கேட்பேன். தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து கால்ஸ் வந்துச்சுன்னா நான் கேட்க மாட்டேன். நான் ஒர்க் பண்ணி குடுத்துருவேன். இப்ப தெரியாதவங்க இப்போ நம்பர் நமக்கு நெறைய ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா? ஸோ தெரியாதவங்க வந்துட்டு கால் பண்ணி கேட்கும்போது, இப்போ மூவிஸ்க்கு மேக்ஸிமம் நான் மூவிஸ் பண்ணாததுக்கு காரணமே அதுதான். ஏன்னா வந்துட்டு ரேண்டமா நம்ம ஒர்க் பண்ணோம், பல்க்கா எடுத்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. நம்ம 4 ப்ராஜெக்ட் பண்ணாலும் உருப்படியா பண்ணணும். ஸோ அதனால நான் நாள பின்ன நான் வந்துட்டு இன்னொருத்தவங்கள கூப்பிடும்போது, என்னைய நம்பி வரணும். ஓகே இந்த அக்கா குடுக்குற ப்ராஜெக்ட்னா கரெக்ட்டான ப்ராஜெக்ட்டா இருக்கும். நம்பி போகலாம். அப்படின்றவங்க தான் நெறைய பேர் என்கிட்ட வர்றாங்களே தவிர, அ இந்தவங்க இவங்க கிட்ட போயிட்டு, ஐயோ! அப்படின்ற மாரி யாரும் வந்துட்டு இதுவரைக்கும் பண்ணது கிடையாது. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த மாரி கால்ஸ் வரும்போது நான் ஃபர்ஸ்ட்டு கேட்கறது வந்து கிளீன் ப்ராஜெக்ட்டா அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட்டு கேட்பேன். கிளீன் அது என்ன ப்ராஜெக்ட் கோட் வேர்டா? ஆமா. கிளீன் கிளீன் ப்ராஜெக்ட்டான்னு கேட்டாலே அது ப்ராஜெக்ட் கோட் வேர்ட் தான். ஆமா. கிளீன் ப்ராஜெக்ட் இல்ல அட்ஜஸ்ட்மென்ட் ப்ராஜெக்ட் இது 2 தான். கிளீன் ப்ராஜெக்ட்டா இருந்தா சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். அட்ஜஸ்ட்மென்ட் ப்ராஜெக்ட்னா இல்ல வேணாம் வச்சுருங்க. அவங்களே சொல்லிருவாங்களா? இப்ப நீங்க கேட்கறீங்க இது சொல்லிருவாங்க. கிளீன் ஆ ப்ராஜெக்ட்டான்னா, இல்ல இல்ல ஆமா, கொஞ்சம் ஆமா. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்ல ப்ரொடியூசருக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ற மாரி இருக்கும். இல்ல அவங்களுக்கு மட்டும் இவங்களுக்கு இல்ல எனக்கு கிளீன் ப்ராஜெக்ட்டா இருந்தா மட்டும் சொல்லுங்க. இல்ல மத்த ப்ராஜெக்ட் வேண்டாம். ஏன்னா நான் கால் எடுக்கும்போதே நான் அத வந்து கிளியரா சொல்லிருவேன். ஸோ இப்ப கேஸ்டிங் டைரக்டர் அப்படின்னா, ஆண்களும் செய்வாங்க இல்லையா? ஆ ஓகே. ஆண்களும் இருக்காங்க. நெறைய பேர் இருக்காங்க. அதே மாரி லேடீஸும் நெறைய பேர் இருக்காங்க. இல்ல இப்போ நீங்க சொல்றீங்க, நான் வந்து இது ப்ராஜெக்ட் எல்லாம் பார்த்துட்டு தான் நான் அதுல முடிவெடுப்பேன் அப்படின்னு. இப்போ உங்கள பத்தி இல்ல மேம். இப்ப இந்த இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குது அப்படின்னு தெரியும். இப்ப நீங்க ஒரு 7 வருஷமா இருக்கீங்க அப்படின்னா, நார்மலா இன்டர்வியூ பார்க்குறவங்களுக்கே நெறைய பேருக்கு தெரியும். ஏன்னா நெறைய பேர் அத பத்தி பேசுறாங்க வெளிப்படையா அப்படிங்கும்போது, என்னெல்லாம் நடக்கிறது உண்டுன்னு நீங்க பார்க்குறீங்க? இது எப்படி டைரக்ட்டாவே வந்து அட்ஜஸ்ட்மென்ட்க்கு ஒபே பண்ணுவீங்களா? இல்லையா? அப்படின்னுலாம் கேட்குறாங்க. ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் நானே வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட் ஆட் பண்ணியிருந்தேன். ம். அதுக்கு வந்துட்டு எனக்கு வந்து அந்த டைரக்டர் வந்துட்டு கால் பண்ணியிருந்தாப்படி, வந்துட்டு "இல்லைக்கா நம்ம ஒர்க் பண்ணணும்" அப்படின்னு. ஸோ நான் வந்துட்டு எனக்கு உள்ள குரூப்ஸ்ல எல்லாத்துலயுமே சொல்லுவேன். எனக்கு கீழ நெறைய சப் கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுல வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு பண்ணாரு. எனக்கு ஆக்சுவலி அவர ஃபர்ஸ்ட்டு தெரியாது. தெரியாது. ஸோ இவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, இவர் மீட்டிங் எல்லாமே வந்துட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் தான் போடுவாரு. ஸோ நான் போயிட் போட் போ போடும்போது வந்துட்டு அவரும் வந்துட்டு அவரோட ஆர்டிஸ்ட்ட கூப்ட்டு வந்தாரு. கூப்ட்டு வந்துட்டு வந்துட்டு என்ன சொல்றாங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். என்ன வேணா எதுக்கு எல்லாத்துக்குமே ஓகே அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட்டு என்ன எல்லாத்துக்குமே ஓகே என் ஃப்ரெண்டும் வந்துட்டு ஆக்சுவலி அவங்க மூலியமா தான் நான் இங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கே வந்தது.
ஸோ அவங்களுக்கு மீடியாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டட். ஸோ அவங்க மூலியமாக தான் நான் வந்துட்டு இந்த இதுக்கு வந்தேன். இல்லைன்னா எனக்கு இந்த ஃபீல்டை பற்றி எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்க என்னப்பா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு, நீ சும்மா இரு, நான் போயிட்டதுக்கு அப்புறம் சொல்கிறேன், மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படி. ஸோ அந்த டேரக்டருமே வந்துட்டு அஹ், இருங்க இலக்கியா பேசலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஓகே எல்லாத்துக்குமே ஓகே. எனக்கு புரியல ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து முடிச்சிட்டதுக்கப்புறம் என்ன ஆச்சு? என்ன நீங்க 2 பேரும் வெயிட் பண்ண சொல்றீங்க? அவங்க எல்லாருமே போனதுக்கப்புறம் நான் கேட்டேன். "என்ன அவன் வந்துட்டு இந்த மாதிரி பேசுறான். அதுக்கு தான் இந்த பொண்ணுங்களே அவன் கூப்பிட்டு வந்தான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு கோட் வேர்ட். எல்லாத்துக்குமே ஓகே. எல்லாத்துக்குமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போ இப்போ நெறைய மேல் குவா கேஸ்டிங் டைரக்டர்ஸும் இருக்காங்க. நெறைய ஃபீமேல் இருக்காங்க. ஸோ எல்லாருமே அந்த மாதிரி கிடையாது. ஒரு சில பேர். ஆனா நெறைய பேர் வந்துட்டு கிளீன் ப்ராஜெக்ட் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஒர்க்ல மட்டும் ஜென்யூனா இருக்காங்க. நெறைய பேர் வந்துட்டு இந்த மாரி பண்ணி மேல வந்தவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்ன சொல்றது? ஆக்சுவலி என்னைய பொறுத்தவரைக்கும் அட்ஜஸ்ட்மென்ட் வந்துட்டு என்ன சொல்றது? அது குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான். இப்போ ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டா இருக்கலாம். ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்துட்டு எவ்வளோ நாள் வந்துட்டு ஃபீல்ட்ல இருப்பாங்க சொல்லுங்க? அந்த குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான். அதுக்குள்ள வந்துட்டு அந்த அட்ஜஸ்ட்மென்ட் அது இதெல்லாம் பண்ணா, பின்னாடி அவங்க ஃப்யூச்சர் தான் வந்துட்டு ஸ்பாயில் ஆகும். இதே ஜென்யூனா பண்ணிட்டு போனாங்க அப்படின்ற பட்சத்தில, அவங்களுக்கு வந்துட்டு ஏஜ் ஆனாலுமே கூட, அவங்கள வந்துட்டு ஒரு அக்கா கேரக்டருக்கோ, இல்ல இம்பார்ட்டன்ட் கேரக்டருக்கோ கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாரி பண்ணும்போது, அந்த 1 ப்ராஜெக்ட் இல்ல 2 ப்ராஜெக்ட், மேக்ஸிமம் ஒரு 3 ப்ராஜெக்ட். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் இருக்காது. அதே மாரி அவங்க மேல உள்ள ஒரு குட் இம்ப்ரஷன் போயிடும். ஸோ திருப்பி கூப்பிடும்போது, அவங்க எதுக்காக கூப்பிட்டாங்களோ, அந்த இது அந்த டைம்ல நடக்காது. ஸோ அவங்கள கூப்பிடுறது வேஸ்ட்டு அப்படின்ற மாரி அவங்க வந்துட்டு அவங்கள வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். இப்ப இதுதான். நீங்க அதான் மேம். இப்போ நீங்க இவ்வளோ வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறனால நான் கேட்கிறேன். இப்போ ம். ஒரு சிலது இப்போ நெறைய நாங்களே கேள்விப்படும்போது, இந்த உப்மா கம்பெனிலாம் இருக்கும். ம். அவங்க வந்து பர்ப்பஸாவே இதுக்காகவே ஒரு மூவி பண்றோம், இல்ல ஒரு ம். சீரியல் பண்றோம், ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்றோன்ற பேர்ல அ ஃபேக்கா கிரியேட் பண்ணி ஆடிஷன் கண்டக்ட் பண்றது, நேரா வாங்க அப்படின்னு சொல்றது, இந்த மாரி எல்லாம் நடக்கும். அப்ப இந்த மாரி என்னெல்லாம் நடக்குது? என்னெல்லாம் அவங்க கேட்கறது உண்டு? எவ்வளோ வெளிப்படையா அது பேசுறது உண்டு? ஆக்சுவலி இது வந்துட்டு எனக்கு இயர்லியர் ஸ்டேஜ்ல நடந்திருக்கு இந்த மாதிரி. ஏன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் வந்துட்டு வெப் சீரிஸ் பண்றோம். ஸோ ஆர்டிஸ்ட் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்துட்டு அந்த டைம்ல எனக்கு நெறைய கான்டாக்ட்ஸும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு அப்படின்றதுனால நான் ஜஸ்ட் போவேன். போயிட்டு நமக்கு எதுனா கான்டாக்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்றதுக்காக போவேன். போயிட்டு ஆக்சுவலி அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸ்டோரி டிஸ்கஷன் சொல்லிட்டு கூப்ட்டுருந்தாங்க. பட் அங்க வந்து ஸ்டோரி டிஸ்கஷனே நடக்கல. ஜஸ்ட்டு வந்தோம். அந்த ஒரு 10, 15 கேர்ல்ஸு, ஒரு 4, 5 பசங்க. வந்துட்டு பாட்டு போடுறானுங்க, டான்ஸ் ஆடுறானுங்க, சாப்பிடுறானுங்க. அப்புறம் தனித்தனியா 2, 3 பேர் ஒரு ரூமுக்கு போறானுங்க, வராங்க. எனக்கு புரியல. ஃபுல்லா டிம்மா இருக்கு. அந்த ரூமே வந்து டிம்மா தான் டிம் லைட்ல தான் இருக்கு. இப்படி எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டயத்துக்கு மேல எனக்கு நார்மலாவே தலைவலி வந்துருச்சு. எனக்கு அந்த இடத்துல இருக்கிறதுக்கும் பிடிக்கல. போலாம். நான் கிளம்புறேன். இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணு. இங்க என்ன நடக்குது? ஸ்டோரி டிஸ்கஷன் சொன்னீங்க. எதுவுமே நடக்கல. அப்புறம் எதுக்கு இங்க வேஸ்ட்டா உக்காந்துட்டு, நான் ரூமுக்கு வீட்டுக்கு போனா கூட நான் வந்து கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவேன். அப்டி சொல்லிட்டு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமா வெளியில வந்த பிறகு, அவங்க வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்க அப்டின்னா, அங்க இருந்த பொண்ணுகிட்ட, அ ஒரு பொண்ணுகிட்ட வந்து இப்போ ஏன்னு வச்சுக்குவோம். ஏ கிட்ட வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பி வந்துட்டு எனக்கு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ருக்கா. ஸோ அவளுக்கு வந்து நான் இந்த ப்ராஜெக்ட் வாங்கி குடுத்துட்டேன். ஸோ நீ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்ட அப்டின்னா, நான் உனக்கு இந்த ப்ராஜெக்ட் வாங்கி குடுப்பேன். ஸோ இந்த மாதிரியும் வந்துட்டு போகும். கடைசில வந்துட்டு 2 பேருமே அந்த மாரி அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணல. பிகாஸ் அவங்க 2 பேருமே ஏ அண்ட் பியும் ஃப்ரெண்டு தான். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு எப்படியாவது இவ சொல்லிட்டா. ஸோ இவங்க வந்துட்டு சொல்லிட்டதுனால, இவங்க மூலியமா நமக்கு வந்துட்டு எதுனாலும் அவங்களுக்கு லாபம் தான். ஸோ இவ பண்ணுவா. அதனால அவளும் பண்ணுவா. ஸோ நமக்கு 2 பேருமே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற லாபம் வரும்ல. ஸோ அதனால அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்படியும் கூப்பிட்டு வச்சு ஏமாத்துறாங்க. பட் கடைசி வரைக்கும் அவங்க எந்த ப்ராஜெக்ட்டுமே பண்ணல. அந்த வெப் சீரிஸும் பண்ணல, ஷார்ட் ஃபிலிம் பண்ணல, எதுவுமே பண்ணல. பட் சிம்ப்ளி தே ஆர் ஆஸ்கிங் த கேர்ள்ஸ் அண்ட் பார்த்துட்டுருக்காங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்தது ஆக்சுவலி. எனக்கு அப்புறம் உள்ள என்ன நடக்குது? எல்லாரும் இங்க தான் உட்காந்து உள்ள என்ன நடக்குது? அப்படின்ட்டு கேட்கும்போது தான் இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்ற மாரி வருது. ஸோ இந்த மாரி அதே மாரி உப்மா கம்பெனிஸ் நெறைய பேர் என்ன கால்னா, அ ப்ரொடியூசருக்கு வந்துட்டு இது பண்ணணும். டைரக்டருக்கு வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்புறம் எதுக்கு ஏன் இந்த மாரி பண்றீங்க? சீரியஸா உங்க வீட்லயும் பொண்ணுங்க தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு இப்படி போகணும் அப்படின்னு சொன்னா ஓகே சொல்லுவாங்களா? தனக்கு வந்தா மட்டும் ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா?
ஸோ அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய உப்மா கம்பெனிஸ் அப்படின்னா உப்மா கம்பெனிஸ்ன்றது ஒன்று ஷார்ட் பட்ஜெட் கம்பெனி, லோ பட்ஜெட் மூவிஸும் இருக்குது. ஸோ லோ பட்ஜெட் மூவிஸில் உள்ளவங்களும் வந்துட்டு எல்லாருமே உப்மா கம்பெனிஸும் நம்ம சொல்ல முடியாது. என்ன சொல்ல லோ பட்ஜெட் மூவியில் வந்துட்டு ஒரு 10% வந்துட்டு நல்ல நல்ல கம்பெனிஸ் தான் இருப்பாங்க. மீதி 90% தான் இந்த உப்மா கம்பெனி. இவங்க வந்துட்டு சும்மா டைம் பாஸ் பண்ணுறது, பொண்ணுங்களை கூப்பிட்டு வச்சுட்டு பேசிகிட்டு இருக்குது. அதனால நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுக்கும்போது இல்லை க்ளீன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்துட்டு கேட்பேன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ டேரக்டரோட ஒர்க்ஸ் என்ன, இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணியிருக்கா, அப்படி ப்ரொடியூசர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை புது ஆக்டர் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டர் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன ப்ராஜெக்ட். சரி நிறைய ஆக்டர்ஸ் வந்துட்டு மூவி பண்ணியிருப்பாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது வந்துட்டு வெளியில் வந்திருக்காது. அதனால அவங்க வந்துட்டு ஒர்த் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் கேட்பேன். கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு பண்ணலாம் அப்படின்னு தோணுனா மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணுவேன். இல்லாட்டா நான் பண்ணேன். இது மாதிரி நான் நிறைய ப்ராஜெக்ட் வந்துட்டு லூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா அது வெளிப்படையாவே கேட்பாங்கன்றது இருக்கு இல்லையா? நீங்க கேட்குவாங்க. அது வந்து ரொம்ப ஓப்பனாவே வந்து நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுவீங்களா இல்லையான்றது நேரடியாவே ஆர்டிஸ்ட் கிட்ட பேசுறது. அது நிறைய பேர் கேட்கவும் செய்கிறாங்க தான். நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். முன்னாடி தான் வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப ஒரு இதா போயிட்டுருக்கும். பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணா தான் நமக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும் அப்படின்றது மாரிலாம் வந்து இப்போ வந்துட்டு ஆப்வியஸா கேட்பாங்க. இந்த மாரி பண்றதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட்டா அப்படின்ட்டு கேட்பாங்க. ஒரு சில பேர் இன்ட்ரெஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. ஒரு சில பேர் நாட் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப இப்போ வந்துட்டு ரொம்ப யாரையுமே ஃபோர்ஸ் பண்றதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்துட்டு யாருமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு இஷ்டம் அப்படின்னா நீங்க பண்ணுங்க. இல்லன்னா ஓகே நோ ப்ராப்ளம். டேக் இட் ஈஸி அவ்வளோதான். இப்போ இப்போ இருக்க ரீசன்ட் டைம்ஸ்ல வந்துட்டு இது வந்துட்டு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் வந்து கேட்குறவங்க இருக்காங்க. நான் இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன். கேட்குறவங்க இருக்காங்க. பட் யாரையுமே ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. ஆனா முன்னாடி ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. முன்னாடி வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லா அப்படி ஒரு என்ன சொல்றது? ஒரு மாயை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது பண்ணா தான் நமக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கும். அப்படின்ற ஒரு மாயை வந்து கிரியேட் பண்ணி இருக்கிறதுனால, எல்லா கேர்ள்ஸுமே ஆப்வியஸா வந்துட்டு என்ன சொல்றது? நிறைய கேஸ்டிங் டைரக்டர்ஸ் கூட வந்துட்டு இந்த மாரி அட்ஜஸ்ட்மென்ட் பண்றாங்க அப்படின்னு கூட எனக்கு நியூஸ் வந்தது. அதனால வந்துட்டு என்கிட்ட கேட்பாங்க. அக்கா இது கிளீன் ப்ராஜெக்ட்டா? வர்ற ஆர்டிஸ்ட் நிறைய பேர் புது புது பொண்ணுங்க வருவாங்க. அ இது கிளீன் ப்ராஜெக்ட் தானக்கா அப்படி. அக்கா நான் கிளீன் ப்ராஜெக்ட் தான் பண்ணுவேன். உனக்கு இன்ட்ரெஸ்ட்டா வா. இல்ல அதுதான் மேம் கேட்க வந்தேன். இப்போ ம். சில பேர் வந்து நீங்க பார்க்குறவங்க புதுசா இருப்பாங்க. ம். சில பேரு வேற எங்கேயாவது போயி அனுபவப்பட்டு வரவங்களும் இருப்பாங்க. அதுல உண்மையாவே நம்பி, அதனால பல பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தவங்க. அந்த மாரி வரவங்க உங்ககிட்ட என்ன மாரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க? எந்த அளவுக்கு அவங்கள யுட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம்? இப்போ ஒரு சில பொண்ணுங்க வந்துட்டு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வருவாங்க. பட் பார்க்கறதுக்கு தே ஆர் குட் லுக்கிங்கா இருப்பாங்க. அழகா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்ற போது, அவங்க வந்துட்டு அவங்களோட ஏழ்மைய வந்துட்டு இவங்க யுட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. "நீ பண்ணு. நான் வந்துட்டு ப்ராஜெக்ட் வாங்கி அப்படி தரேன்." யாராவது உங்ககிட்ட மனசு விட்டு பேசியிருப்பாங்க இல்லையா? பேசியிருக்காங்க. நெறைய பேர் சொல்லிருக்காங்க. "நான் தெரியாம இல்ல வந்துட்டேன்க்கா." அந்த மாரி என்னெல்லாம் பேசியிருக்காங்க? அதான் கேட்கிறேன். என்னெல்லாம் நடந்திருக்கு ஸோ அவங்களுக்கு ஒரு அப்படின்றத. பொண்ணு வந்துட்டு வந்திருக்கா. அப்போ வந்துட்டு அவ வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தா. காலேஜ் ஃபைனல் இயரோ, அ வ செகண்ட் இயரோ, ஃபர்ஸ்ட் இயரோ ஏதோ காலேஜ் படிச்சுட்டு இருந்தா. ஸோ வந்தபோது வந்துட்டு என்ன சொன்னா, அவங்க வீடு கொஞ்சம் வேற ஊரு. நான் அத சொல்ல விரும்பல. அ அவங்க வீடு ஏழ்மையான வீடு தான். அவங்க என்ன கேஸ்டிங் டைரக்டர் தான் கூப்பிட்டு வந்திருக்கான்னாட்ருக்கு. எனக்கு வந்துட்டு இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்காக சொல்லிட்டுருக்கான். அ என்ன சொல்லியிருக்கான், அ நான் ஃபர்ஸ்ட்டு இந்த இன்டர்நேஷனல் பிராண்டு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த இதுக்கு வந்துட்டு வந்தபோதே எனக்கு அந்த பொண்ணு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வந்துட்டு அது போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் எனக்கு கான்டாக்ட்ல வந்தது. வந்தபோது இந்த மாரி சொன்னா, "அக்கா அன்னைக்கு வந்தேன். இந்த மாரி நடந்தது." அவன் வந்துட்டு 3 நாள் வந்துட்டு இங்கே இருன்ட்டு ப்ரொலாங் பண்ணி இங்கேயே இருக்க வச்சான். இருக்கும்போது ஃபுல்லா வந்துட்டு இந்த மாரி தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டான். பட் எனக்கு ஆடிஷன் இப்போ பிளேஸ்ல சொல்றீங்க. ஆமா. ஆடிஷன் பிளேஸ்ல இல்ல. வர சொல்லி, நான் ப்ராஜெக்ட் வாங்கி தரேன்னு சொல்லி 3 நாள் வந்துட்டு இருக்க வச்சிருந்தாங்க. கேஸ்டிங் ஆ டைரக்டர். ஆமா. ஆனா 3 நாள் இருந்து எனக்கு எந்த ப்ராஜெக்ட்டுமே கிடைக்கல. எல்லாமே வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு. ஸோ அந்த மாரி நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தரவே இல்ல. அதனால எனக்கு யார நம்புறதுன்னே எனக்கு தெரியல. யா யாரு ஜென்யூனா இருக்காங்க, யாரு வந்துட்டு இப்போ ஃபேக்கா இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் நெறைய ஃபீல் பண்ணிருக்காங்க. நெறைய சொல்லியிருக்காங்க. புரியுது மேம். நீங்க சொல்லும்போது அது ப்ராப்பரா, சின்சியரா, கரெக்ட்டா பண்றவங்களும் ஆமா. இருக்காங்க. இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. பட் அந்த ஃபேக் பீப்பிள்ஸ் பத்தி தான் இப்ப நம்ம ம். பேசுறோம். இப்போ
இந்த ஆடிஷன் இப்ப நீங்க சொன்னீங்களே, சில ப்ரொஃபைல்லாம் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு. அவங்கள வந்து ஓகே ஆடிஷனுக்கு வர சொல்லிட்டோம் அப்படின்னா, ஆடிஷன் எந்த மாரி இடங்கள்ல நடக்கிறது உண்டு? மினிமம் எவ்வளோ பீப்பிள் இருப்பாங்க? மேக்ஸிமம் எவ்வளோ பீப்பிள் இருப்பாங்க? இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஓப்பன் ஆடிஷன் அப்படின்ற போது வந்துட்டு ஒரு பல்கா வந்துருவாங்க. ஓப்பன் 500 ஆடிஷன் ஓகே. 500 100 சாரி 50 100 200 அப்படி வருவாங்க. அப்படி பதிலா வந்து நமக்கு வந்துட்டு சரியா எதுவும் பண்ண முடியாது. இப்போ நம்ம சூஸியா ஆடிஷன் பண்ணும்போது ஒரு அ 20லேருந்து ஒரு 30 மேக்ஸிமம் அதான் நம்ம பண்ண முடியும். மேக்ஸிமம் வந்து க்ளோஸ்டு மீன்ஸ் ஹோட்டல்ஸ்ல அந்த மாரி தான். ஹோட்டல்ஸ்ல நம்ம பண்ண மாட்டோம். ஓகே. இப்போ ஆடிஷன் பண்ணும்போது வந்துட்டு நமக்கு ஷூட்டிங் ஹவுஸ் இருக்கும். ஷூட்டிங் ஹவுஸ்ல பண்ணுவோம். இப்போ வந்துட்டு வெளியூருக்கு நம்ம போறோம் அப்படின்னா, இப்போ சென்னையிலேயே நம்ம பண்றோம் அப்படின்னா, நமக்கு ஓனா ஷூட்டிங் ஹவுஸ் இருக்கும். இல்ல வந்துட்டு சேனல்ஸ்க்கு போவோம். இது நீங்க இந்த மாரி. சொல்றது வந்து ப்ராப்பரா பண்றவங்க. ஆமா. நான் கேட்கறது வந்து இப்போ ப்ராப்பரே இல்லாம பண்ணாங்களே, பர்ப்பஸா அவங்க பண்ணாங்க. வந்துட்டு பர்ப்பஸா பண்றவங்க அவங்க வந்துட்டு எந்த ஒரு மாரி வீடு இடங்கள் எல்லாம்? வீடு. பிரைவேட் ஹவுஸ் மாரியே. ஆமா. சிங்கிள் பிஹெச்கே இல்ல டபுள் பிஹெச்கே வீடு. அந்த மாரி தான் பண்ணுவாங்க. நம்ம அந்த போம்போதே நமக்கு வந்துட்டு ஒரு குட் வைப் வராது. அந்த வீட்டுக்குள்ள போம்போதே. அது ஒரு பேட் வைப் மாரி தான் இருக்கும். ஸோ அது வீட்ல தான் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வீடு. இல்லாட்டினா வந்துட்டு ஸ்டுடியோ. ஸோ அந்த மாரி இடத்துல ஸோ அந்த பண்ணுவோம். மாரி இடங்கள்ல மினிமமா எவ்வளோ பேர் இருப்பாங்க? இப்போ ஒரு டைரக்டர் இருப்பாரு. ஒரு கேமரா பெர்சன் தான் இருப்பாரா? இல்ல ஆமா. நெறைய? கேமரா பர்சன் இருப்பாங்க. ஆ. அது இல்லாம ஒரு 4, 5 பசங்க இருப்பாங்க. அங்க கேர்ள்ஸே யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபுல்லா வந்துட்டு பசங்க மட்டும் தான் இருப்பானுங்க. அப்படி எதுனா 1, 2 கேர்ள் இருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு அந்த பசங்களுக்கு வந்துட்டு கோஆப்பரேட் பண்ற மாதிரியான கேர்ள்ஸா இருப்பாங்க. ஸோ அந்த மாரி இருப்பாங்க. ஆப்வியஸா அங்க வந்துட்டு ஒரு ரூம் இருக்கும். கண்டிப்பா. இந்த ஆடிஷன் அப்படின்னு நம்ம பேசும்போது, இது டைரக்ட்டா தான் இருக்குமா? ஏன்னா வீடியோ கால்லலாம் ஆடிஷன் நடக்கிறது உண்டா? இப்போ வீடியோ கால்ல நம்ம ஆடிஷன் பண்றோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ண சொல்லுவோம் அப்படின்னா, ப்ராப்பரா பண்ணும்போது, அ அ அவங்களோட அ நேமு, ஏஜு இல்ல நம்ம எதனா ஒரு டயலாக் அது செல்ஃப் இன்ட்ரோ மாரி குடுக்க சொல்லிருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு டயலாக் குடுத்துருவோம். ஸோ இப்போ அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இருக்கும்போது நமக்கு அவங்களுக்கும் வந்துட்டு சிச்சுவேஷன் கம்ஃபர்டபுளா இருக்கா நமக்கு அந்த கிளாஷ் ஆகும்போது நம்ம ஒரு டயலாக் குடுத்து விட்டுருவோம். குடுத்து விட்டுட்டு இந்த மோட்ல நீங்க பேசணும். இப்போ ஒரு டயலாக் வந்துட்டு நீங்க வந்து ஒரு சேடான ஃபீல்ல பேசணும். இல்ல ஹேப்பியான ஃபீல்ல பேசணும் அப்படி அந்த மாரி நம்ம ஃபீல சொல்லிருவோம். சொல்லிட்டு அவங்கள வந்து பிராக்டிஸ் பண்ண சொல்லிட்டு, அவங்க எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிருவோம். மேக்ஸிமம் நம்ம அப்படிதான் சொல்லுவோம். வீடியோ ஆடிஷன் அப்படின்றபோது, விர்ச்சுவல் ஆடிஷன்றபோது இந்த மாரி தான் பண்ணுவோம். இல்ல விர்ச்சுவல் ஆடிஷன்ல வந்து ஒரு டைரக்டர் இருக்காருன்னா, இவரே இங்கேருந்து கமெண்ட் பண்ணுவாரா? இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு. நம்ம அனுப்பிச்சு விட்ருவோம். அனுப்பிச்ச பிறகு அவங்க அத பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபீல்ட்ல பண்ண சொல்லுங்க. அந்த ஃபீல்ட்ல பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில நேரம் அவங்க பண்ணி அனுப்புவாங்க. அப்படி இல்லன்னா நம்ம வீடியோ கால் பண்ண சொல்லி அவங்க டைரக்டர், புரொடியூசர், டீம் எல்லாமே இருப்பாங்க. இருந்துட்டு அவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு இவங்க பண்றாங்க டயலாக் டெலிவரி எப்படி இருக்கு? அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கு? அப்படின்றத மெயினா செக் பண்ணுவாங்க. ஓகே. எவ்ரிதிங் ஓகே அப்டின்னா, நம்ம அப்பயே ஃபைனல் பண்ணிருவோம். டைரக்டர் வந்துட்டு, "இத இப்படி பண்ணுமா, அத அப்படி பண்ணுமா" அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்தே அவங்க வந்துட்டு சஜஷன்ஸ் குடுப்பாங்க. குடுத்துட்டு அந்த பொண்ணுங்களும், பசங்களோ, குழந்தைங்களோ எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ வீடியோ கால்லயே நெறைய ஆடிஷன்ஸ் போறது உண்டா? இல்ல கம்பல்சரியா? மேக்ஸிமம் வந்துட்டு வீடியோ கால் போகாது. ஒரு 70% வீடியோ கால் போகாது. 30% பிகாஸ் அது வந்துட்டு நமக்கு வந்து இப்ப அந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டு வேற சீரியல்ல பண்ணிட்டு இருக்காங்க. டைம் கிளாஷ் ஆகும்போது மட்டும் தான் நம்ம வந்துட்டு அந்த இது பண்ணுவோம். இல்லாட்டினா நார்மல் ப்ராஜெக்ட், கிளீன் ப்ராஜெக்ட்ல வீடியோ கால் வந்துட்டு 70% வந்துட்டு அவாய்ட் பண்ணிருவாங்க. டைரக்ட்டா தான் போவாங்க. இல்ல இப்ப இவங்க இப்போ ஃபேக்கா பண்றவங்க அப்படின்றபோது, அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப நார்மலா பண்றவங்க வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான். நார்மலா பண்றவங்க வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, சாரி, சுடிதார் இல்ல உங்களுக்கு எதுனா கம்ஃபர்டபுளான ட்ரெஸ். டீசென்ட் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இதுதான் போட சொல்லுவாங்க. பட் இவங்க என்ன சொல்லுவாங்க, வல்கரான ட்ரெஸ்ஸஸ், கம்மியான ட்ரெஸ்ஸஸ் அந்த மாரி போட்டு பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு நடக்கும். எப்படி தெரிஞ்சுக்கிறது மேம்? ஏன்னா, இப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்னு நெறைய பேருக்கான கனவு இருக்கு. இது இவங்க நிஜமாவே ஃபேக் பீப்பிள் தான் அப்படின்றத என்னெல்லாம் பேசுறத வச்சு நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? ஐசிங் வேர்ட்ஸ். லைக் எப்படின்னா, அ ஒரு பொண்ணு வந்துட்டு ஆசை வார்த்தை காட்டி பேசுறது அப்படி சொல்லுவாங்கல்ல. நான் நெறைய உனக்கு வாங்கி குடுக்குறேன். எனக்கு இவ்ளோ இருக்கு, அவ்ளோ இருக்கு. ஏன்னா உண்மையா பண்றவங்க வந்துட்டு யாருமே நான் இவ்ளோ யார் கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்ல மாட்டாங்க. இவ்ளோ பண்றேன், அவ்ளோ பண்றேன். நான் இவ்ளோ ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு இப்ப அப்கமிங்ல இருக்கு. இவ்ளோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ்ளோ பண்ணி இவ்ளோ வந்துட்டு என்ன கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. நீ இது யாருமே டிமாண்ட் பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு. இத நீ பண்ணுனீன்னா, நான் உனக்கு அத பண்றேன் அப்படின்ற மாரி டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. டிமாண்ட் பண்றத வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம்.
அவங்க ஃபேக்கா இல்லை உண்மையானவங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்துட்டு டிமாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட்டுமே குடுக்காம போயிருக்காங்க. இதுதான் 99% நடக்கிறது. அவங்க வந்துட்டு இப்போ புதுசா வர பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? ஒண்ணுமே தெரியாது. சரி நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால நம்மளோட ஃபேமிலிய வந்துட்டு கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணலாம். அப்படின்ற மாரி தான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ அத வந்துட்டு அவங்க யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. மோஸ்ட்லி இந்த என்ன சொல்றது? ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வர்றவங்க தான் வந்துட்டு அவங்க ரொம்ப சஃபர் ஆவாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஹை பீப்பிளா வர்றவங்க வந்துட்டு, அவங்க வந்து பாப்புலாரிட்டி அந்த மாரி அந்த மாரிக்காக பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வர்றவங்கள இவங்க ஈஸியா அது அவங்களுக்கு எப்படி கிடைக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல. ஆ ஆனா நல்ல நல்ல பிள்ளைங்களா இருப்பாங்க. சீரியஸா சொன்னா நல்ல நல்ல பிள்ளைங்களா இருப்பாங்க. ஆனா அவங்க கரெக்ட்டா இந்த மாரி யுட்டிலைஸ் பண்ணி வீணா போயிட்டு, அந்த மாரி நெறைய நெறைய. நீங்க இவ்வளோ வருஷம் அனுபவத்துல எவ்வளோ பேருடைய லைஃப் அந்த மாரி போயிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுல கேட்கிறேன் மேம். ஏன்னா, நெறைய பேருக்கு ஒரு கனவு இருக்கு. இப்போ நம்ம வரணும், சீரியல்ல ஆக்ட் பண்ணணும், சினிமால வரணும், நல்ல ஃபெமிலியரா இருக்கணும் அப்படின்னு. ரொம்ப உண்மையாவே மெனக்கிடுறவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. ஆனா, அப்படி மெனக்கிடுறவங்களுடைய வாழ்க்கையும் நாசமா போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பேரோட வாழ்க்கை உங்களுக்கு தெரிஞ்சு தோராயமா பார்க்குறீங்க? அது நம்ம இவ்ளோ, அவ்ளோன்னு நம்ம நம்பர்ல சொல்ல முடியாது இல்லையா? பிகாஸ் நெறைய பேரு வந்துட்டு வருவாங்க. நெறைய பேரு 1, 2 ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த அட்ஜஸ்ட்மென்ட்ன்றதே பண்ணிட்டு, அடுத்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு இருக்காது. முடிஞ்சிரும். அதோடயே முடிஞ்சிரும். ஆனா, அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல அந்த பொண்ணு இல்லாத கஷ்டப்படும். இப்ப ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது இந்த ப்ராஜெக்ட். இந்த இஷ்யூ. இதே வந்துட்டு அ இப்ப அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்துட்டு ஒரு பொண்ணா இருக்கா அப்டின்னா, அந்த பொண்ணுக்குமே அந்த டார்ச்சர் இருக்கும். ஓ! நீங்க கேமராக்கு பின்னாடி வேலை ஆமா. செய்றவங்களுக்கு அந்த வேலை பிரச்சனை இருக்கு. செய்ற பொம்பள பிள்ளைங்களுக்கும் அந்த டார்ச்சர் இருக்கும். ஓகே. ஸோ என்ன பண்ணுவாங்க, இப்ப டைரக்டர் வந்துட்டு முடிச்சுட்டு அப்டின்னா, "இன்னைக்கு வா நம்ம பேசிட்டு இருக்கலாம். கொஞ்சம் வீட்டுக்கு வா போலாம். நான் இன்னைக்கு ஃப்ரீயா தான் இருக்கேன். நீ வா" அப்டி இப்டின்னு. அன்னைக்கு ஃபுல்லா மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் வந்துட்டு கேமரா பின்னாடி அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவ்ளோ ஸ்ட்ரகிள். கேமராக்கு முன்னாடி வந்துட்டு ஒர்க் பண்றவங்களுக்கும் வந்துட்டு ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் கேமரா பின்னாடி வந்துட்டு இவங்க இந்த வேலையும் பார்க்கணும். இந்த வே அட் ஏ ஏடிஸ்க்கெல்லாம் எவ்வளோ ஒர்க் இருக்கும் அப்படின்றது தெரியும். ஓடணும், ஓடியாரணும், அவங்களுக்கு வந்துட்டு மேக்கப் சொல்லணும், இவங்க காஸ்டியூம் சொல்லணும், அத சொல்லணும், இத சொல்லணும் அப்படி அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீயா போயிட்டு படுக்கலான்ற போது இந்த டார்ச்சர் வரும். "என்ன பண்ற? என்ன நாளைக்கு ஃப்ரீயா இருக்கியா? இல்ல நீ வீட்டுக்கு போலாம் வா." இதெல்லாம் வந்துட்டு பாவம் இல்லையா? சீரியஸா பாவம். ஸோ அதே மாரி தான் இந்த ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் பண்ணுவாங்க. ஆ மோஸ்ட்லி வந்துட்டு என்ன சொல்றது? டைரக்டர்ஸு டைரக்டர்ஸு, ப்ரொடியூசர்ஸு இவங்களும் வந்துட்டு இந்த இதில எல்லாத்தையுமே நான் சொல்ல வரல. ஒரு சில பேர். ஒரு சில பேர் இந்த மாரி பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு இந்த மாரி டார்ச்சர் பண்றவங்களும் இருக்காங்க. ஃபைனலா ஒரே ஒரு கேள்வி மேம். இப்போ உண்மையாவே அவங்க வந்து ஒரு ஆடிஷன் கால் பேசுறாங்க, இல்ல வர சொல்றாங்க அப்டின்னா, எப்படி அவாய்ட் பண்றது? தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. இல்ல இது வேண்டாம், இது தப்பா தான் முடியும் அப்டின்னா, அத எப்படி அவாய்ட் பண்றது அப்டின்றது? அது வந்துட்டு அவங்கவங்களோட அந்த பொண்ணுங்க தான் வந்துட்டு டிசைட் பண்ணணும். பிகாஸ் வந்துட்டு அவங்க வந்து ஒரு சில சொல்லுவாங்கல்ல, இப்போ கிடைக்கிற பைசாவுக்காக ஃப்யூச்சர வந்துட்டு நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அத வந்துட்டு அவங்க தான் டிசைட் பண்ணணும். இ இது நம்ம இது பண்ணுனா நமக்கு இது கிடைக்கும் அப்படின்றது வந்துட்டு யாருக்குமே எந்த ஒரு ஷ்யூரிட்டியும் கிடையாது. இப்ப நல்ல ஒரு சீரியல் போயிட்டுருக்கு. நல்ல ஃபேம் இருக்கு. டிஆர்பில ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படின்றபோது அந்த பொண்ணு நல்ல பொண்ணா கூட இருக்கும். ஸோ அடுத்த ப்ராஜெக்ட்டுக்காக கூப்பிட்டாங்க அப்படின்னும்போது போனா, அதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் அதுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்குமா இல்லையானே தெரியாது. அது ஃபீமேல் லீடா இருந்தாலுமே அந்த பிரச்சனை தான். ஒரு லீடு வந்துட்டு போறாங்க அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட்ல அவங்க செலக்ட் ஆகலன்னா, ஸோ அந்த பொண்ணுங்க தான் டிசைட் பண்ணணும். நமக்கு வந்துட்டு லாங் டேர்ம்ல ஒரு ப்ராஜெக்ட் வரணும். ஓகே ஃபைன். நம்ம இந்த ப்ராஜெக்ட்ட முடிச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம போகணும். ஃப்யூச்சர் நமக்கு இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில வந்துட்டு, அந்த பொண்ணுங்க தான் டிசைட் பண்ணணும். சரி இந்த இந்த இதில போனா நமக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றது வந்துட்டு ஏன்னா அந்த பொண்ணுங்கள நம்பி தான் அவங்க ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலி அவங்கள நம்பி தான் அனுப்புறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ஜென்யூனா இருக்கணும் இல்லையா? ஸோ ஏனோ தானோ கிடைச்ச வரைக்கும் நல்லா இருப்போம். ஜாலியா இருப்போம். அப்படின்றது வந்துட்டு தட் இஸ் நாட் லைஃப் அப்படி இல்லையா? இருக்காங்க இல்லையா? இருக்காங்க. பட் அது லைஃப் கிடையாதுல்ல. அந்த ஜாலி எவ்வளோ நாளைக்கு வந்துட்டு வரும்? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 40 இயர்ஸ், 45 இயர்ஸ். அதுக்கப்புறம்? அந்த ஜாலியெல்லாம் ஒண்ணும் நமக்கு வந்து கடைசி வரைக்கும் நம்மள காப்பாத்த போறது கிடையாது. நம்ம ஃபேமிலி தான் காப்பாத்த போறாங்க. நம்ம அம்மா, அப்பா நம்மள ட்ரஸ்ட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஜென்யூனா இருக்கணும். ஸோ நம்ம வொர்க்குக்கு நம்ம ஜென்யூனா இருக்கணும். ஸோ நம்ம ஜென்யூனா இருந்தாலே எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். இப்ப இந்த பிரச்சனைன்றது பெண்களுக்கு மட்டும் தான் இருக்கா? இல்ல ஆண்களுக்கும் உண்டா?
பசங்களுக்கும் இருக்க தான் செய்யுது. அது நான் வந்துட்டு மாடலிங் ஷோஸ் ஒரு சில ஷோஸ்க்கு போவேன். பிகாஸ் கான்டாக்ட்டுக்காக போவேன். ஸோ அப்ப நான் கேள்விப்பட்டம்போது, பசங்களுக்குமே இந்த இது இருக்கு. அப்போ வந்துட்டு நான் கேள்விப்பட்ட வரைக்கும், பசங்களையுமே இந்த மாரி டார்ச்சர் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ உனக்கு இந்த டைட்டில் வேணும்னா நீ இந்த மாரி பண்ணு. பொண்ணுங்களுக்கு தான் நம்ம இருக்கு அப்டின்ட்டு கேள்விப்பட்டுருக்கோம். பட் பசங்களுக்கும் அந்த இது இருக்கு. பசங்க பசங்க, பசங்க பொண்ணுங்க. ஸோ இந்த மாரி இருக்கு. ஆனா இப்போ நீங்க இந்த ஏன்னா இப்ப அதிகபட்சமா ஏன்னா லைம் லைட்ல இருக்கிறனால சினிமா, சீரியல் இதுதான் இங்க நடக்கிற பிரச்சனைகள் உடனடியாவே தெரிஞ்சிரும் அப்படின்றது. நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வந்த உடனே இதெல்லாம் கேட்கும்போது எப்படி தோணுச்சு உங்களுக்கு? ஓகே நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும். இல்ல வேண்டாம் நம்மளே குவிட் பண்ணிக்கலாம். அப்படியெல்லாம் தாட்ஸ் இருந்தா? எனக்கு ஃபர்ஸ்ட்டு கேட்கும்போது வந்துட்டு ரொம்ப ஒரு மாரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். இத பண்ணணுமா? அப்படின்ற மாரி தான் இருக்கும். அப்படின்ட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே சீரியல் லீடுக்கெல்லாம் நான் வந்துட்டு குடுக்கல. ஃபர்ஸ்ட்டு அட்மாஸ்பியர். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சப்போர்ட்டிங் கேரக்டர். அதுக்கப்புறமா தான் லீடு குடுக்க போயிருந்தேன். ஸோ அட்மாஸ்பியர் நம்ம குடுக்கும்போது பெருசா எந்த இதுவுமே கிடைக்காது. ஏன்னா பல்கா போவாங்க. சும்மா பேக்ரவுண்ட்ல நிப்பாங்க, வருவாங்க அவ்வளோதான். அடுத்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு போம்போது இந்த மாரி அப்புறம் போகும்போது தான் இந்த மாரி இது வந்தது. நான் சொல்லுவேன், "என்னப்பா இப்படி" என் ஃப்ரெண்ட் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அவங்க கிட்ட நான் சொன்னேன், "என்னப்பா இப்படியெல்லாம் இருக்கு. எனக்கு இது பிடிக்கவே இல்ல. நான் பண்ணல." "அப்பா எல்லா இடத்துலயும் இருக்க தான் செய்யும். நம்ம கரெக்ட்டா பண்ணிக்கலாம்." ஸோ அவங்க தான் எனக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவ். இந்த மாரிலாம் ஒரு சில பேர் கேட்டாங்க, பண்ணாங்க அப்படின்றபோது நான் சொல்லுவேன், "நான் சரி விடு. அவங்கள எதுக்கு நீ வந்துட்டு மைண்ட் பண்ற? எவ்வளோ நல்ல டைரக்டர்ஸ் நெறைய நல்ல ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. அவங்கள பாரு. அவங்களுக்கு ஒர்க் பண்ணு. நீ எதுக்கு அவனுக்கெல்லாம் போற? அவங்க அவங்க சொல்றதெல்லாம் மனசுல வச்சுட்டு இருக்க. அதெல்லாம் விட்டு தள்ளு. உனக்கு என்ன நீ கரெக்ட்டா பண்ணு. நம்ம கரெக்ட்டா போலாம்." அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, ஸோ அவங்க எனக்கு நெறைய மோ நெறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ. ஏன்னா அ நெறைய நம்ம பார்க்குறோம். சினிமால நடிக்கிறாங்க, இல்ல சீரியல்ல நடிக்கிறாங்க, ஃபேமஸ் ஆயிறாங்க அப்படின்னாலும், அந்த என்ட்ரில எவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்றத பத்தியெல்லாம் விலாவரியா சொல்லியிருந்தீங்க. அ என்ன நீங்க அந்த ப்ராஜெக்ட் அண்ட் டைரக்டர் யாரு அப்படின்றதெல்லாம் பார்த்து முடிவு பண்றது தான் சரியா இருக்கும் இல்லையா? ஆமா. ஸோ கண்ண மூடிட்டு ஓகே நம்ம போயிடலாம் அப்படின்னு முடிவெடுக்காம, அத பத்தி விசாரிச்சு போகணும் அப்படின்றது அது மட்டும் இல்லாம ஃப்ரெஷ் டைரக்டர்ஸும் வந்துட்டு நம்ம யாரையுமே வந்துட்டு குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஃப்ரெஷ் டைரக்டர்ஸ்ல வந்துட்டு ஒர்க் மட்டுமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பசங்க வர்றாங்க. அந்த பசங்க கிட்ட வந்து நம்ம ஒர்க் பண்ணினோம் அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போலாம். இப்ப நெறைய பேர் வந்துட்டு சரி வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாரி பசங்க கிட்ட போனாங்க அப்படின்னா, அவங்க லைஃப் போயிடும். ஸோ வந்து பார்த்துட்டு ஏன்னா அந்த பசங்க சொல்லுவாங்க. நான் இத கேள்விப்பட்டுருக்கேன், பார்த்துருக்கேன். அவங்க சொல்லும்போது வந்துட்டு, மேம் எனக்கு ஃபுல்லா வொர்க் மட்டும் தான் மேம் இது. இந்த மாரிலாம் நான் எந்த இதுவும் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வந்துட்டு புது டைரக்டர்ஸ்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நெறைய வந்துட்டு வெப் சீரிஸ்க்கு பைலட் ஃபிலிம்ஸ் அவங்கலாம் பண்ற பசங்க வந்துட்டு அவங்கலாம் வந்து காலேஜ் பசங்க. காலேஜ் முடிச்சுட்டு இந்த மாரி பசங்க தான் இருப்பாங்க. ஸோ அவங்களும் சொல்லுவாங்க. எனக்கு வொர்க் மட்டும் தான் மேம். நான் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில ஒரு ஆளா வரணும் அப்படின்றது மட்டும் தான் எனக்கு இந்த மாதிரி சில்லறத்தனம்லாம் எனக்கு கிடையாது. அதுலலாம் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நெறைய பசங்க சொல்லிருக்காங்க. ஸோ அந்த மாரி பசங்க, அந்த மாரி வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ற பசங்க கிட்ட போனாங்க அப்படின்னா, அவங்க லைஃப் வந்துட்டு நல்லாருக்கும். தேங்க் யூ ஸோ மச் மேம். நெறைய விஷயத்த சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்குமே ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஏன்னா இது பார்த்துட்டு இதுக்கப்புறம் அவங்க ட்ரை பண்றவங்க கொஞ்சம் இன்னும் அவேர்னஸோட ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றத நம்புறோம். ஃபர்ஸ்ட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும். பேசணும். ஓப்பன் அப் பண்ணணும். பேசிட்டு நெறைய கேள்வி கேட்டாலே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பேசாம வந்துட்டு சரி ஓகே அவங்க சொல்ட்டாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யாரா இருந்தாலுமே எந்த ஃபீல்ட்லயா இருந்தாலுமே அது தப்பு தான். ஓப்பன் அப் பண்ணி நம்ம கேள்வி கேட்க கேட்க தான் வந்துட்டு நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ அதுதான். நன்றி. ஓகே. தேங்க் யூ.